எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நாம் வேறு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செக்டார் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி பார்க்க போகிற கம்பெனி இந்தியாவோட ஒரு மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ரொவைடர் ஆஃப் ஐசிடி சர்வீசஸ். ஐசிடி அப்படிங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த இதில் வந்து ஒரு கொடிகட்டி பறக்கிற ஒரு கம்பெனியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வேறு யாரும் இல்லை அந்த கம்பெனி, இட் இஸ் பாரதி ஏர்டெல். ஸோ இந்த ஸ்டாக்கை ஏன் முதலியே நம்ம வந்து மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ரொவைடர் ஆஃப் ஐசிடி சர்வீசஸ் அப்படின்னு சொன்னது காரணம் வந்து இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் போர்ட்ஃபோலியோ ரொம்ப பெருசு. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களோட சர்வீசஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வயர்லெஸ் சர்வீசஸ், மொபைல் காமர்ஸ், ஃபிக்ஸ்ட் லைன் சர்வீசஸ், ப்ராட்பேண்டு, டிடிஹெச், டேட்டா கனெக்டிவிட்டின்னு க்ளவுடு எத்தனவோ இருக்குது. இந்த ப்ராடக்ட் ரேஞ்சை படிக்கிறதுக்கே நமக்கு நேரம் பார்த்தாது. அந்தளவுக்கு வந்து இவங்களோட ப்ராடக்டோட ரேஞ்சு ரொம்ப பெருசாக இருக்குது. அதுவும் இவங்க ப்ரெசன்ஸ் அக்ராஸ் இந்தியா பார்த்திங்கன்னா 700 சிட்டிஸ் மேலே இருக்குது. ஏதாவது இவங்க இல்லாத நூக்கன் காரனே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில். அதே மாதிரி குளோபலாகவும் இங்கே ப்ரெசன்ஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த கம்பெனி வந்து மோஸ்ட் ட்ரஸ்டட் ஒரு பிராண்ட் ஃபார் டெலிகாம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. இப்போ இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் இட் இஸ் நம்ம ஸ்க்ரீன் பண்ணும்போது இதோட மார்க்கெட் கேப், அதே மாதிரி கரண்ட் ப்ரைஸ், 52 வீக்ஸ் ஹை அண்ட் லோ, டெட் டு ஈக்விட்டி, ஸ்டாக் பிஇ, அதுக்கப்புறம் இபிஎஸ் எல்லாத்தையும் பார்க்குறோம். இன்ஃபேக்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து நியர் டு 52 வீக்ஸ் ஹை கிட்ட தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால எல்லா கம்பெனியுமே 52 வீக் ஹை கிட்ட தான் இருந்தது. நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே எல்லாம் இப்போ நம்ம பார்த்த இண்டஸ்ட்ரி வரைக்கும் எல்லாமே அது மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் நமக்கான எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது. அதை நம்ம இதை செஞ்சுட்டு இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்கறது ரைட்டான விஷயம். அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆஸ் இட் இஸ் ஜோனை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுங்க ஒரு இன்வெஸ்டராக. அதாவது நல்ல ப்ரைஸ் நமக்கு கிடைக்கணும், அவ்வளோதான். அந்த ஒரு நல்ல ப்ரைஸில் ஒரு என்ட்ரி கொடுக்கும்போது அங்கேருந்து அந்த ஸ்டாக் மூவ் ஆச்சுன்னா நமக்கு நல்லது. இல்லைன்னா கீழே போயிடுச்சுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஆவரேஜ் பண்ணவும் தயாராக இருக்கணும். ஒரு இன்வெஸ்டராக நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டாக்ஸை அக்குமுலேட் பண்ணுறது தான் கரெக்டு. ஒரே நாளில் போயிட்டு என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குது, 10 லட்ச ரூபா ஸ்டாக் வாங்கிடுவான் அப்படின்னா அதோட முட்டாள்தனம் கிடையவே கிடையாது. 25,000 வாங்கலாம், 10 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கவங்க. அதாவது ஒரு ரெகுலர் இன்டர்வலில் அந்த ஸ்டாக்ஸோட கேப் அதை எவ்வளோ தூரம் இறங்குது அப்படிங்கிறத நீட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கரெக்ட். மொத்த பணத்தையும் எடுத்து போயிட்டு நான் போடுவா அப்படின்னா அது வந்து அட்வைஸபிளே கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்லேயுமே அது அட்வைஸபிள் கிடையாது. அதனால் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். என்றைக்குமே மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கிச்சுன்னா அது ஒரு டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்கணும். அதனால் என்றைக்குமே இது மாதிரி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸாகவும் பார்த்து. ஸோ ஃபேஸ் வேல்யூலாம் இதில் பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்குது. ஸோ இன்னும் ஸ்பிரிட்ஸ் போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த கம்பெனியில் அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெளிவாக தெரியுது. சரி, இப்போ வந்து நம்ம இந்த பியர்ஸ் கம்பேரிசன் போகலாம். இப்போது இந்த பியர் கம்பேரிசன் வரும்போது ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன செக் பண்ண வேண்டிய காம்பனன்ட்ஸ் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பிஇ, இபிஎஸ்ஸு, டிவிடெண்ட் எல்லாத்தையும் பார்க்குறோம். டெட் ஈக்விட்டியும் பார்க்குறோம். பார்த்துட்டு கரண்ட் ப்ரைஸ் வந்து எந்த ஜோனில் இருக்குது என்ன எது அனலைஸ் பண்ணுறோம். இதை விட கம்பெனி ஏதாவது சீப்பாக இருக்கா, அதோட பிஇ வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கா அப்படிங்கிற எக்ஸசைஸ்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் இது பண்ணோம். மோரோவர் இப்போ இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வேறு வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கில் அடுத்து இந்த பேஸ்ட் ஆன் தி ரிசல்ட்ஸ் இந்த ஸ்டாக்ஸோட மூவ் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு நம்ம கை வைக்கிறது கரெக்டு. ஸோ இப்போது வந்து அடுத்தது இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு வரும்போது இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 53% வந்து ப்ரொமோட்டர்கிட்ட இருக்குது, எஃப்ஐஐ கிட்ட வந்து 24% அண்ட் டிஐஐ கிட்ட 19% அண்ட் கவர்மெண்ட்கிட்டே இருக்குது 0.12%. ரொம்ப அது ஒரு சின்ன வேல்யூ. அதே மாதிரி பப்ளிக் கிட்ட 2.8%. ஸோ எஃப்ஐஐ டிஐயும் கொஞ்சம் மேஜராக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கிளியர்லி விசிபிள். இது வந்து ஒரு நல்ல கம்பெனி. ஸோ அதாவது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை வச்சே நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிறதுல வந்து ஒன்றும் நம்ம வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே இல்லை. ஸோ இட்ஸ் அ குட் கம்பெனி. ஆனால் நமக்கு வந்து ப்ரைஸ் ஒரு இதுவாக வேணும், என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ப்ரைஸாக வேணும், ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸாக வேணும். ஒரு ஆஸ் எ பையர், ஆஸ் அன் இன்வெஸ்டர் எனக்கு வந்து காம்படிட்டிவாக இருந்தால் நான் என்ட்ரி கொடுப்பேன் அப்படிங்கிறத நாம் திரும்ப அனலைஸ் பண்ணிட்டு வாங்கணும். ஸோ இதை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு வாட்ச் பண்ணி அது பேஸ்ட் ஆன் தி ரிசல்ட்ஸ் இதோட மூவ்மெண்ட்டு
வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் எப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் இறங்கி ஒரு டிப்பு கொடுத்து மேலே வரும். ஸோ அந்த டிப்பை கரெக்டாக பிடிக்கணும். எல்லாராலையுமே கரெக்டாக வந்து பாட்டம் அவுட் பண்ண முடியாது. அந்த இடத்துல பிடிக்க முடியாது. இந்த இடத்துல பாட்டம் அவுட் ஆயிடுச்சு, கரெக்டாக நான் பிடிச்சிருவேன். அந்த பாட்டம் ஃபிஷிங்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எல்லாராலையும் பண்ண முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அது காலையிலேயே அந்த மூவ்மெண்ட்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சமாக என்ட்ரி கொடுக்கறது நல்லது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரி கொடுங்க. அதுதான் கரெக்டான மூவ். ஓகே. ஸோ இப்போ இவங்களோட இந்த Q4 ரிசல்ட்ஸ், நெட் ப்ராஃபிட் டிக்ளைன்ஸ் 31% இயர் ஓவர் இயர். இது வந்து ஒரு பேட் நியூஸ் அப்படின்னா கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டராக இருந்தால் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. என்னத்துக்கு? ஆவரேஜ் பண்ணுறதுக்கு. அதாவது அவங்க வாங்கின ப்ரைஸை விட இந்த ப்ரைஸ் கொஞ்சம் இறங்கி இருந்தால், இல்லை இறங்கிடுச்சுன்னா, ஏன்னா இது வந்து இறங்குமா இறங்காதாங்கிறது இனிமேல் தான் தெரியும் நமக்கு. ஸோ அதுக்காக நாம் வெயிட் பண்ணி இந்த ஸ்டாக்ஸை வந்து வாட்ச் பண்ணுறது ரொம்ப கரெக்டு. ஸோ உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுங்க. நான் சொன்ன மாதிரி வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஒரு 1 வீக் 10 டேஸ் பாருங்கள். அட்லீஸ்ட் இந்த மந்த் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஸோ 5%ல் உங்களால் ஆவரேஜ் பண்ண முடியும்னா ஆவரேஜ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வாங்கின ப்ரைஸை விட 5% கம்மியாகுது, அங்கேருந்து 10% கம்மியாகுதுன்னா நீங்கள் அப்படியே ஆவரேஜ் பண்ணிட்டே வாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா நமக்கு லக்குன்னு நான் சொல்லுவேன். இது அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக் இது. அதனால் நீங்கள் வாய்ப்பு கிடச்சிதுன்னா உங்களால் முடியும். ஏன்னா இது வந்து பியூர்லி டிபெண்ட்ஸ் அப் வந்து இண்டிவிஜுவல்ஸ் கெப்பாசிட்டி தான். ஒருத்தரோட இண்டிவிஜுவலோட கெப்பாசிட்டி பொறுத்தது தான் இது. அதனால் உங்களால் இது ஸ்டாக்கை வாங்க முடியும். இல்லை ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன், ஒரு எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் நான், இந்த ஸ்டாக் ஹோல்டர் நான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்டாக் இப்போ நீங்கள் வாங்கினோட விலை கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம், அதுதான் இதில் கரெக்ட். ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த இந்த கண்டென்ட் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம இதே மாதிரி இன்னும் சில ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸு எல்லாத்தையும் ஸ்க்ரீனிங்லாம் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.